அதாவது இதுல வந்து ரெண்டு விஷயம் நம்ம பாக்குறோம். ஒண்ணு பணத்தின் அடிப்படையிலங்காங்க, என்ன ஒண்ணு பாதுகாப்பின் அடிப்படையில. ஏன்னா அந்த லேடி வந்து ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட வந்து விட்டுருச்சு. ஸோ இந்த ஹஸ்பண்டையாவது தக்க வச்சுக்கணும், இந்த லைஃப்பும் நம்மளை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்துல கூட அந்த லேடி இப்படி மூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் அந்த மாதிரி பண்ணி அப்படியாவது அவருக்கு இருந்து வரா, அப்படியாவது அவருக்கு வந்து நம்ம கிட்ட பாசம் வருமா அப்படியும் முயற்சி பண்றாங்க. இந்த மாதிரி என்ன சொல்றாங்க, அவங்க ஜோசியர் அன்னைக்கு சொன்னதை வச்சு சொல்றோம். அந்த மாதிரி அவங்க வந்து சேர பாசிபிலிட்டிஸ் இருக்கு, திருப்பி அவர் வருவாரு, வீட்டுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் வருவாரு இனி, அந்த மாதிரிலாம் சொல்றாப்புல. ஸோ அது வந்து அடுத்தடுத்த நிலவரத்தின்படி தான் தெரியும், நம்ம கையில ஒன்றும் கிடையாது. அவங்கவுங்க எப்படி நினைக்கிறாங்களோ அதுபடிதான் நடக்க போகுது. என்னதான் நீங்க சுதி வந்து மாதம்பட்டியை இழுத்து பிடிச்சி வீட்டுல கட்டி போட்டாலும் மாதம்பட்டி அவர் குட்டியை காட்டதான் செய்வாரு. என்னதான் ஜாய் கிருஷ்ணாவை நீங்க ஒதுக்கி விட்டாலும் அவங்க வந்து திருப்பி டிஸ்டர்ப் பண்ணணும்னா பண்ணதான் செய்வாங்க. அப்ப இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா, எண்டே கிடையாதா? இதுக்கு எண்டே இல்லையா அப்படின்னு